السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த துஆவை 141 தடவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டிலே ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான். நம்முடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும், செல்வ செழிப்பு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஓதுவதற்கே ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்று இமாம்கள் இந்த துஆக்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். அதனை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு எண்ணிக்கை அளவு இந்த துஆக்களை ஓதியிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை அளவு ஓதியதன் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தந்திருக்கின்றான் என்று இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளே இந்த துஆக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று தான் இந்த துஆவை 141 தடவைகள் நாம் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்பு உண்டாகும். இப்படி மிகச்சிறந்த ஒரு துஆ. இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனம். அல் குர்ஆனினுடைய 31வது அத்தியாயத்தின் 26வது வசனம். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே உரியவை. நிச்சயமாக அல்லாஹ் அவரிடத்திலும் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று பொருள்படக்கூடிய இந்த வசனத்தை 141 தடவைகள் ஓதுவோம். இந்த வசனத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துகின்றான். செல்வ செழிப்பு உண்டாகும். வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான். இந்த துஆவை நாம் 141 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.